இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, Children are a heritage of the Lord. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது, prayer for wisdom, ஞானத்திற்காக ஜெபம். இரண்டாவது, a wise son, ஞானமுள்ள மகன். மூன்றாவது, my son, என் மகனே. நான்காவது, discipline your children, உன் பிள்ளைகளை சிக்ஷை செய். ஐந்தாவது, honor your father and mother, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆறாவது, blessings on the children, பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதங்கள். ஏழாவது, pray for your children, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Children are a heritage of the Lord. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். இந்த உலகத்தில் சொத்து சுதந்திரம்னு எவ்வளோ பேர் போராடுறாங்க. சொத்து சண்டைகள்லாம் நடக்குதா இல்லையா? ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சுதந்திரம் எது? அது கர்த்தரிடத்தில் வருகிற சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அவங்க பிள்ளைங்களை பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்போ அதை பொக்கிஷமாக வைக்கணுமா, அற்பமாக எண்ணுமா? இதுதான் கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம், அவருடைய பலன். ஆகவே பிள்ளைகளை வளர்ப்பது மிக மிக பெரிய உத்தரவாதம், மிகுந்த பயபக்தியோடு ஜெபத்தோடு என்ன செய்யணும்? அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற வேண்டும். முதல் குறிப்பு, a prayer for wisdom, ஞானத்திற்காக. 1 நாளாகமம் 29:18-19. தாவீது தன் மகன் சாலமோனுக்காக ஜெபிக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக. என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படி அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தரணும். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு வளரணும்னு வாஞ்சிக்கிறீங்க? அதுதான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் மகனுக்கு ஒரு உத்தம இருதயத்தை அவன் கீழ்ப்படியணும். நமக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? ஆகவே தாவீதுக்கு பிறகு ஆண்டவர் சாலமோனுக்கு வருகிறார். சாலமோனிடத்தில் அவங்க அப்பா ஜெபம் பண்ணிட்டு போனார், ஆண்டவர் என் மகனுக்கு உத்தம இருதயத்தை. 2 நாளாகமம் 1:6 பண்ணுறேன். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாதற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதிக்கு வெண்கல பலியிடத்தில் 1000 சர்வாங்க தகன பலிகளை பலியிட்டு சாலமோன் சரி ஆண்டவருக்கு 1000 பலி. ஆண்டவருக்கு பலி கொடுத்தா ஆண்டவர் கண்டுக்காமல் இருப்பாரா? விசுவாசிக்கணும். ஆண்டவருக்கு நான் எப்பெல்லாம் பலி செலுத்தணும், நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்?
அன்று ராத்திரியிலே, அடுத்த நாள் கூட இல்லை, இவன் என்றைக்கு ஆண்டவருக்கு 1000 பலி செலுத்தினானோ அன்று ராத்திரி தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது பெரிய கிருபை செய்து என்னை அவர் ஸ்தானத்திலே இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூள்தனை ஏராளமான ஜனங்கள் மேல் என்னை ராஜா. இப்பொழுதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வருத்தமாக இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு. இதுதான் சாலமோனுடைய ஜெபம். எனக்கு என்ன தார்? ஞானத்தையும். ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்துக்கு நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியா நீ இன்னைக்கு இருக்கிற ஆட்களை போல நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல். நான் உட்காந்து எல்லாரையும் கேட்டேன். 40 நாள் உட்காந்து எல்லாரையும் கேட்டு நின்றேன். என்னென்ன கேட்டிங்கன்னு எனக்கு தெரியும். 40 நாள் என்கிட்ட வந்து ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு என்னென்னலாம் கேட்டிங்களோ எனக்கு எழுதி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்கள் ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு கேட்டு யாக்கோபு ஒன்று, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தான், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவன் தேவனிடத்தில் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 2:40-52. பிள்ளை வளர்ந்து, உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமா? இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற எல்லா வசனங்களையும் என்ன செய்யுங்க, வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும்னா இன்றைக்கு தியானிக்க போகிற ஒவ்வொரு வசனத்தையும் வைத்து என்ன செய்யுங்க, ஜெபம். அது மாத்திரம் இல்லை, இந்த வசனத்தெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, மனப்பாடம் பண்ண வைங்க. பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி இதெல்லாம் படித்து எழுதி காட்டுன்னு சொல்லுவோம். இந்த வசனத்தெல்லாம் எழுதி காட்டு. இந்த வசனத்துடைய அர்த்தங்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வசனங்கள் எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ண வச்சு எழுத வச்சு பரீட்சைக்கு எழுதுகிற மாதிரி எழுத வைத்துக்க. இதெல்லாம் மனசில் படிந்திருக்கணும். பிள்ளைகளுடைய மனசில் இன்றைக்கு தியானிக்கிற எல்லா வசனங்களும் என்ன இருக்கணும், மனப்பாடமாக படிந்து இருக்கும். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன், ஞானத்தினால் தேவனுடைய கிருபையும் அவர் மேல். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். வேணுமா வேணாமா? உங்கள் பிள்ளைங்களுக்கு இது வேணுமா? 2வது, வைசன், ஞானமுள்ள மகன். இதெல்லாம் தேவனிடத்து ஞானத்தை பெற்ற சாலமோன் எழுதுகிற நீதிமொழிகள். இதெல்லாம் தேவனே ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தை வைத்து சாலமோன் எழுதின வார்த்தைகள். தேவ ஞானத்தினால்
என்ன சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 10:1. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவன் தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை என்ன பண்ணுவார்? மூடன் தாய்க்கு என்னவா இருப்பார்? சஞ்சலமாக. நீதிமொழிகள் 10. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்திலே தூங்குகிறவனோ இளைச்சை உண்டாகிற மகன். தூங்கின்னு இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 13:1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். நீங்கள் அவனை எவ்வளோ கடிந்து கொண்டாலும் காதே கொடுத்து கேட்க மாட்டான். நீதிமொழிகள் 15:20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சம் பண்ணுகிறான். நீதிமொழிகள் 23, 24, 20. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனையும் உன் தாயையும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வான். இதுதான் ஞானமுள்ள. நீதிமொழிகள் 29. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ வேசிகளோடே தொந்திப்பானோ ஆஸ்தியை அழிக்கிறான். நீதிமொழிகள் 27:10. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதையும் விட்டுவிடாத, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போக. தூரத்தில் இருக்கிற சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே அவங்க அப்பா அம்மா எத்தனையோ வருஷம் நல்லா பழகி தங்களுக்கு நல்ல சிநேகிதரை வைத்திருப்பாங்க. அவங்கள விட்டுறாத. ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்கள் அப்பா நிமித்தம் உங்கள் அம்மா நிமித்தம் ஆபத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? அவங்கள விட்டுறாத. ஏன்னா எத்தனையோ வருஷம் அவங்களோட நல்ல உறவை உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க? உருவாக்கி இருக்கிறாங்க. அதை விட்டுறாத. ஏன்னா தூரத்தில் இருக்கிற உன் சகோதரனை பார்க்கும் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் அவங்க தான் ஆபத்துக்கு என்ன செய்வாங்க? உதவி. நீதிமொழிகள் 17:21. மூடப்புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை. மதியினுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. நீதிமொழிகள் 17:25. மூடப்புத்திரன் பிதா சலிப்பையும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். அப்பா அம்மாவுக்கு பெரிய சலிப்பும் கசப்பும் உண்டாகும். நீதிமொழிகள் 19:10. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். கூட ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறாங்க. திடீர்னு நடுவில் இன்னொருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் மூடப்புத்திரன் பேசினேன்ட்டு ஒரு பக்கம் மூடப்புத்திரன் தொல்லை, சஞ்சலம், துக்கம், கூட இன்னொருத்தரம் ஒட்டின்னு வந்துட்டாங்க இன்றைக்கி திடீர்னு இந்த வசனத்தில். இது யாரானது? மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சண்டை போட்டுனே அந்த ஒழுகினே இருக்கு, ஓயாத சண்டை. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பார். அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க. சாலமோன் காலத்திலே சில பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. 3வது, மை சன், என் மகனே. சாலமோன் தேவ ஞானத்தை நிறைந்து ஒரு தகப்பனை போல சொல்கிறார், என் மகனே, மிகுந்த அன்போடு, மிகுந்த கரிசனையோடு, மிகுந்த பாரத்தோடு, தேவ ஞானத்தினால் நிரம்பி பிள்ளைகளை பார்த்து, என் மகனே. உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ண வைங்க.
ஆண்டவர் நேரடியாக பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் இதெல்லாம். ஆண்டவர் நேரடியாக என் மகனே, இது ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியம், ஒவ்வொன்றும் மிக மிக. நீதிமொழிகள் 1:8 என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தர. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான, உன் கழுத்துக்கு சரம்பணியுமாயிருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாது. வந்து கூப்பிடுவாங்க, பாப்பா இதை போய் சேராது, அவங்க கூட என்ன செய்யாத. நீதிமொழிகள் 3:1-12. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கக்கூடாது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளின் இருதயமாக பலகையிலே. அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய தயவும் நற்புத்தியும் பெறுவாய். வேணுமா வேணாமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கையார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு உன் பொருளாலும் உன் எல்லா விளைவுகள் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன செய்யும் கனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய், உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றை அற்பமாய் என்னது, அவர் கடிந்து கொள்ளும்பொழுது சோர்ந்து. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீதிமொழிகள் 4:1. பிள்ளைகளை, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படிக்கு கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதேயுங்கள். நீதிமொழிகள் 4:10-20. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞானமற்றதை நான் உனக்கு, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு, செவ்வையான பாதையிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்பொழுது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகள் ஓடினாலும் இடற. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாத, அதை காத்துக்கொள், அது உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாது. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒளி அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாராகிலும் விழப்பண்ணியாதிருந்தால் அவர்களுக்கு தூக்கம். ஏதாவது ஒரு தீமை பண்ணாதான் அவங்களுக்கு ராத்திரின்னா வரும். அவங்களோட சேராத, அவங்களோட என்ன செய்யாத. அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் இரத்தத்தை குடிக்கிறார். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். உன் பாதை எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நாள் அதிகமாக நீ என்ன செய்யணும்?
பிரகாசிக்கணும். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் அதிகமாக பிரகாசிக்கணும்னு ஆசை இருக்குது? துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளைப் போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறிய. என் மகனே, என் வார்த்தைகளை என் வசனங்களுக்கு உன் செவியை, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கும். அவைகளை கண்டு பிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை பத்திரமா எல்லா காவலும். ஏன்? அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று. இருதயத்தை இழந்துட்டனோ ஜீவன் நாசமாக போயிடும். எல்லா காவலும் இருதயத்தை என்ன செய்? வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டாக, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. சில பேர் பரீட்சை நேரத்தில் நேராக இருக்காது கண், அதை பார்த்துருக்குறீங்களா? பரீட்சை எழுதும்போது கண் எப்படி இருக்கணும்? உன் பேப்பரை பார்த்துனாரு, அங்கே இங்கேயும் பார்க்குது. அவன் என்ன ஈ அடிச்சான் காப்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கவன் ஈ வந்துச்சான், அதை அடிச்சானா. இவன் என்ன நினச்சான், நம்மளும் அடிக்கணும் போல், ஒரு ஈ வந்து பிடிச்சி அதையும் அடித்து வச்சான், அதுலேயும் காப்பி அடிக்கிறான். உன் கண்கள் நேராய் நோக்கு, உன் கண்ணீமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க. உன் கால்நடை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பது. வலது புறமாவது இடது புறமாவது உன் காலை தீமைக்கு வைக்க. நீதிமொழிகள் 6:1. என் மகனே, உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கை அழைத்து கொடுத்தாயானால். இன்னொருத்தன் கடனுக்கு போய் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னு வைங்க, அதுதான் அந்த வசனம். வேறு யாருக்கு போய் நீ என்ன பண்ண கையெழுத்து போட்டனா, நீ உன் வாய்மொழியால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடனைக்கும் தப்புவது, நீ உன்னை தப்புவித்து வெளியே வந்துடு. தப்பி தவறி இன்னொருத்தவங்களை கையெழுத்து என்ன செய்யாத, போடாது, மாட்டிப்ப. நீதிமொழிகள் 6:20-20. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உள் கழுத்தில் கட்டி. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னுடனே சம்பாஷிக்கும். கட்டளையை கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவன். நீதிமொழிகள் 19:20. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாது. சும்மா எல்லாத்துக்கும் காது கொடுத்துன்னு இருக்காது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கேளாது. நீதிமொழிகள் 23:15-20. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவிகளை பார்த்து வயிறு எறியாது, ஐயோ அவனுக்கு இது இருக்குது அது இருக்கு, வேணாம், அது அந்த பொறாமை உனக்கு வேணாம். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவுண்டு.
உன் நம்பிக்கை என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தேண்டைக்காரையும் சேராதே. வாப்பா, குடிக்கலாம், குஷ்டு நல்லா சாப்பிடலாம், சேராது. அவங்க கூடலாம் என்ன செய்யாத. குடியனும் போஜக பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவி. யாருக்குன்னா கந்தையில் உடுத்தணும்னு ஆசை இருக்குதா? தூங்கினே இருந்தீங்கன்னா துணி வாங்க கூட என்ன இருக்காது, கந்தையில் தான் இருக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை என்ன செய்யாத, அசுத்தப்படாது. இதெல்லாம் இன்றைக்கி பிள்ளைங்க இதெல்லாம் செய்கிறாங்களா? நீதிமொழிகள் 23:26 என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு, உன் கண்கள் என் வழிகளை நோக்குத. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனைப் போல பதிவிருந்து மனுஷனுக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். நீதிமொழிகள் 27:11 என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக. நன்றார், மற்றவங்க என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா, அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும். சமுதாயத்தில் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க. அவன் பிள்ளைப்பார் எப்படி இருக்கிறான், அவன் பையன் எப்படி இருக்கிறான், சமுதாயம் என்ன பண்ணுறாங்களாம். என் மகனை, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்க நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படு. என்ன மட்டும் நான் பதில் சொல்லணும். ஊர் வாயை அடக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவையில்லாமல் வழியே அதாவது பேசுகிறான். அவங்க அப்பா சொல்கிறப்பா, நான் அவனுக்கு பதில் கொடுக்கணும், அதனால் நீ எப்படி இரு, ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. 4வது, டிசிப்ளின் யோர் சில்ட்ரன். உன் பிள்ளைகளை சிக்ஷை செய். நீதிமொழிகள் 13:24 பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நல்லா கண்டித்து நல்லா கண்டித்து அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும். தப்பு செய்தால் அடி விழணும், பயம் இருந்துச்சா அதில் வளருவான். நீதிமொழிகள் 15:5 மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமொழிகள் 19:18 நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிக்ஷை செய். இஷ்டத்துக்கு விட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை இருக்காது, அதுக்கப்புறம் அடங்கவே மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு வளர்த்து விட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவன் திருந்த. நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை என்ன செய். ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவே விட்டான். சில பேர் கோபம் தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி கோபத்தில் அடிச்சு பிள்ளைங்களாம் மரித்து போயிருக்கிறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா கோபத்தில் அடிச்சு பிள்ளை உயிர் போயிருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? படலையா? செய்யாது. அந்த அளவு கோபம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. நீதிமொழிகள் 20:10 பிள்ளை ஆனாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். சின்ன பிள்ளை கூட தப்பாக ரைட்டாக செய்கிறதுன்னு பார்த்தாலே தெரியும். ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, பிள்ளைங்களுக்கும் தெரியும். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் முதிர் வயதானால் அதை விடாதிருப்பான். சின்னதுலேருந்தே நீங்கள் வளர்த்து விட்டிங்கன்னா அவன் அந்த வழியை விட்டு என்ன செய்ய மாட்டான்.
நீதிமொழிகள் 22:15 பிள்ளையின் நெஞ்சில் என்ன ஒட்டின்னு இருக்குதான். ஏன் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு தெரிலங்கன்னா இதுதான் காரணம். ஏதோ ஒட்டின்னு இருக்குது. என்ன ஒட்டின்னு இருக்குதான்? எத்தனை பேருக்கு அது தெரியும்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு பிறந்த பிள்ளை ஏதோ ஒரு இருதயத்தில் ஒன்று ஒட்டின்னு இருக்குது. அது எக்ஸ்ரே எடுத்தாலும் தெரியாது அது, ஆனால் உள்ள ஒட்டின்னு இருக்குது. என்ன ஒட்டின்னு இருக்குதான்? பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். இப்போ என்னங்க பண்ணுறது? ஒட்டின்னு இருக்குதுங்க, என்ன பண்ணுமா? அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பிரம்பு யூஸ் பண்ணிங்கன்னு வைங்க, அந்த மதியம் போயிடும். அடுத்த வாட்டியோ பண்ணால் திருப்பி விழும். திருப்பி எனக்கு விழும்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டான். செய்ய நீதிமொழிகள் 23:13-14 பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. அவன் போய் பின்னால் பாதாளத்தில் போய் சேராதபடி நீ அவனை கண்டித்து வளர்த்தனா அவன் என்ன செய்ய மாட்டான்? பாதாளத்துக்கு போக மாட்டான். ஆத்மாவை தப்புவி. பாதாளத்துலேருந்து அவன் ஆத்மாவை என்ன செய்? நீதிமொழிகள் 29:10 பிரம்பும் கடிந்து கொள்ளதும் ஞானத்தை கொடுக்கும். இதில் அந்த ஞானம் வருமா? என்னைக்கு அப்படி யோசித்திருக்கிறீங்களா? பிரம்பும் கடிந்து கொள்ள என்ன உண்டாகும்? தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ, இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா என்ன நடக்குமா? எல்லாம் பயந்துன்னு அமைதியாக இருக்கும்போது எனக்கு பயங்கர சந்தேகம் வருது. என் சத்தமே வரமாட்டேன், அல்லேலூயாவே வரமாட்டேன். இன்னைக்கு ஆமேன் அல்லேலூயான்ற சத்தமே கேட்க மாட்டேந்து. எனக்கு பெரிய சந்தேகம் வருது. இப்போ பெரிய நேரத்துக்கு போக போக சந்தேகம் ஜாஸ்தியாகினே வருது. ஏன் சத்தம் வரமாட்டேந்து? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ என்ன செய்யுமா? தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ண. இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் தான் வெட்கமாக இருக்கும், உங்களுக்கு தான் வெட்கப்படும். நீதிமொழிகள் 29:17 உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல். நாளைக்கு உன் பிள்ளை உனக்கு ஆறுதலாக இருக்கணும். வளரும் போது என்ன செய்? சிக்ஷை செய். நீ அப்படி வளர்த்தனா நாளைக்கு உன் பிள்ளை மூலம் உனக்கு என்ன கிடைக்கும்? ஆறுதல். உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்கும். எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சும்மா போய் எரிஞ்சு விடக்கூடாது. அப்பா அம்மாருங்க சும்மா பிள்ளைங்க மேலே என்ன செய்யக்கூடாது? எரிஞ்சு விடுவோம். ஆஃபீஸில் வேலையில் தான் கோவனா வந்து பிள்ளைங்க மேலே காட்டக்கூடாது. கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை. கொலோசியர் 3:21 பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவளுக்கு கோபம் மூட்டாதீருங்கள். திடனற்றுன்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ரொம்ப அவங்க மேலே கோபப்பட்டுனீங்கன்னா கொஞ்சம் தான் தாங்க முடியும். அவங்க பிள்ளைங்க எவ்வளோ தாங்குவாங்க? அதுக்கு மேலே ஒரு நாள் வரும், அப்படியே போயிடுவாங்க. அப்படியே திடனற்று போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காது. ஏதோ செய்கிறதுக்கு ஒரு மாதிரி மூலையில் போய் உட்காந்துருவாங்க, அமைதியாகிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள என்ன பண்ணீங்க? அவங்களால தாங்க முடியாது. திடனற்று போகாதபடி அவளுக்கு கோபம் கூட்டாது. 5வது, ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். உன் தகப்பனையும் உன் தாயையும். யாத்திராகமும் 20:10 கற்பனையில் இது ஒரு கற்பனை. முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது 10 கற்பனையில் இதுவும் ஒரு கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6:1-3 பிள்ளைகளே, உன் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் இது நியாயம். கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது. இது
உனக்கு நன்மை உண்டாயிருக்குவதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனை. இதை செஞ்சனா நீ நல்லா இருப்ப, உனக்கு நன்மை உண்டாகும். கொலோசியர் 2:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைங்க அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்ச ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவருக்கு எப்படி இருக்கான்? இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு வாசிக்கிற எல்லா வசனத்தையும் உங்கள் பிள்ளைங்களை மனப்பாடம் பண்ண வச்சு எழுத சொல்லுங்கள். இது பரீட்சைன்னு சொல்லுங்கள். ஏதாவது அப்பா எனக்கு இது வாங்கி கொடு, அதை வாங்கி முதல்ல அந்த பரீட்சை எழுதணும். எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடு, பரீட்சை எழுது. இந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதி காட்டு. அப்போ தான் நீ கேட்குறது என்ன செய்வேன். ஏன்னா இந்த வாழ்நாளெல்லாம் அந்த வசனம் அவங்களை பிள்ளைங்களை வழி நடத்தும். நீதிமொழிகள் 19:26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குற மகன். அப்பா அம்மாவை என்ன கொள்ளையடிக்கலான்னு பார்க்காத, இன்னும் இருக்கிற காசெல்லாம் கரைக்கலான்னு பார்க்காத. சில பேர் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள வெளியே துரத்தி சொத்தெல்லாம் எழுதி கொடுன்றாங்க. சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தா அடுத்த நாளே வெளியே போன்றாங்க. அடுத்த நாளே இது என் பேரில் இருக்குது, போ வெளியே. நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைத்து போ. வாழ்க்கை இருளாயிடும். உன் வாழ்க்கையில் பிரகாசம் இருக்காது, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கு. நீதிமொழிகள் 28:7. வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு தோழனாக இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். வசனத்தின் மேலே பிரியம், சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கு. சாப்பாட்டு ராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதத்து மேலே என்ன இருக்காது. அதெல்லாம் முதல்ல வசனத்தை படி, அப்போ தான் சாப்பாடுன்னு சொல்லுங்க. அப்பா சாப்பாடு கொடுமா, அம்மா போடுமா சாப்பாடு. முதல்ல வசனத்தை படி, வேதத்து மேலே பிரியமாக இரு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 28:24. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பாழாய் கெடுக்கிற மனுஷனுக்கு அது தப்பே இல்லையானு. அப்பா அம்மாவை இருக்கிறதெல்லாம் வாரி கொள்ளையடிச்சிட்டு அதில் ஒன்றும் தப்பே. நீதிமொழிகள் 30:11. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும். அப்பாவை சபிச்சு அப்பா அம்மா ஆசீர்வதிக்க மாட்டாங்க, நல்லாருன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லாருன்னு. நீதிமொழிகள் 30:17. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நாம் நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகன் குஞ்சுகள் தின்னும். யாருக்குன்னா இந்த ஆசீர்வாதம் வேணுமா? 6வது blessings on the children. பிள்ளைகள் மேல் மார்க் 10:13-16. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு, நல்ல வேலை அதுங்களை தூரமாக வச்சுங்கப்பா, அதுங்களுக்கு தூரமாகவே வை, இந்த பசங்களை விடாத அப்படின்னு சொன்னாரா? இயேசு அதை கண்டு வசனமடைந்து. ஏன்? அவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவர். பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது.
எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு, யார? பிள்ளைகள் அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை, இந்த ஆசீர்வாதம் வேணுமா உங்களுக்கு? இன்றைக்கி அந்த ஜெபம் இருக்குது. அவங்க கொண்டு வந்தாங்க, என் பிள்ளைங்க மேலே கை வைங்கன்னு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஜெபம் இருக்குதா? ஆண்டவரே, என் பிள்ளைகளை அணைத்து கொள்ளும், என் பிள்ளைங்க மேலே கையை வையும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த ஜெபம் இருக்குதா? அந்த தாகம் இருக்குதா? அவங்க கொண்டு வந்தாங்க. அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். கூட்டினே வரலன்னு வைங்க, எப்படி கழிச்சிருக்கும்? அவங்க வாஞ்ச. ஆதியாகமம் 48:15-16 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு தன் பிள்ளைகளை, அப்பாவுக்கு உயிர் போகுதுன்னு ஓடி வர, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க அப்பா, என் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான். போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்? வாங்கிக்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க மேலே பார்த்துக்கோங்க, எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்த்து கற்றுக்கோங்க. இன்னும் பிள்ளைங்க மேலே என்ன ஆசீர்வாதம் கூறுறாருன்னு பார்த்து என்ன செய்யணும்? கற்றுக்கணும். அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைங்க மேலே. அவன் யோசேப்பை என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த, நான் சொல்கிறேன், நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் தேவன் என்னை ஆதரித்தார். அந்த தேவன் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்த தேவனும் எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். இந்த உலகத்தில் எவ்வளோ ஆபத்து, நான் ஆண்டவர் தம்முடைய தூதனை வைத்து எல்லா தீமைக்கும் என்னை என்ன செய்தார்? அதே தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என்னை ஆசீர்வதித்து போல இந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கும். அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்பவர்கள் பேரும் இவர்களுக்கு இடப்பட பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். இப்படி ஆசீர்வதிக்கிறீங்களா? பூமியில் நீ பெரிய ஆளாவன்னு உங்கள் வாயிலிருந்து சொல்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களை பார்த்து நீ உருப்படாமல் போகிற, ரோட்டில் குப்பை தான் பொறுக்கின்னு இருப்ப, ஆடு மாடு தான் மேய்ச்சின்னு இருப்ப, என்ன வாயிலிருந்து என்ன வருது? உங்களுக்கு பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது உங்கள் வாயிலிருந்து என்ன வருது? இங்கே பாருங்கள், என்னென்ன ஆசீர்வதிக்கிறார். நான் பிறந்த நான் என்னை ஆதரித்த தேவன் இந்த பிள்ளைகளா எல்லா தீமையிலேருந்து பாதுகாத்த தூது இந்த பிள்ளைகளை அவங்க பூமியில் பெரிதாக இருக்கட்டும், அவங்க பேர் பெருமையாக ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க? ஆதியாகமம் 41:22 யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றாண்டில் உள்ள கனித்தரும். இது எப்போ சொல்கிறார்? யோசேப்பு பிரதம மந்திரி, அவங்க அப்பா உயிர் போகிற நேரத்தில் யோசேப்பு பார்க்குறார். இவன் காணாமல் போயிட்டானே நினச்சேன், செத்து போயிட்டான்னு நினச்சிருந்தேன், எவ்வளோ நாள் நான் துக்கத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா ஆண்டவர் அவனை எங்கே வச்சுருக்கிறார்? முழு தேசத்துக்கு அதிபதியாக வச்சிருக்க பார்க்குறேன். உயிர் போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறேன், என் மகன் ஆண்டவர் எங்கே வச்சுருக்கிறார் பாரு. அதனால தான் சொல்கிறார், உயிர் போக முடியாது சொல்கிறார். யோசேப்பு கனி தரும் சரி, அவன் நீரூற்றாண்டில் உள்ள கனி தரும் சரி, அதன் கொடிகள் சுவரின் மேல். யோசேப்பு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறான், கனி கொடுக்குற செடி. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை வைத்தான். எவ்வளோ பேர் அவனை துக்கப்படுத்த. மனமடிவுனா என்ன அர்த்தம்? சும்மா துக்கம் இல்லை, அப்படி நொறுக்கி போடும், இருதயத்தை நொறுக்கிற மாதிரி அவனை மனமடிவாக்குனான். அவன் மேலே எய்து அவனை பகைத்தார். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய், அவன் புயங்கள் யாக்கோபுடைய வளர்வன் கரங்களால் பலன். இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மணி. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று.
இவர் ஆசீர்வதிக்கிறார். என் தேவன் ஆபிரகாம் ஈசாக் வழிபட்டு வணங்கிய தேவனும் அதே தேவன் பிள்ளைங்களை உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியா அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பணங்களுக்கும் உரிய ஆசிரியர் உன்னை ஆசிரியர். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. தகப்பனுடைய அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் உன் தலை மேலே ஆசீர்வாதம் தான் சொல்கிறார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் என்ன இருந்தது இருந்துச்சு. அதனால தான் யாரும் உன்னை தொட முடியல. எவ்வளோ பேர் உனக்கு பகைங்க இருந்தாங்க, எவ்வளோ பேர் உன்னை அழிக்கணும் ஒழிக்கணும் இருந்தாங்க, யாருமே செய்ய முடியல. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் இருந்துச்சு. உங்கள் பிள்ளைங்க சிரசு தலை மேலே நீங்கள் கூறின ஆசீர்வாதம் இருக்குதா? எத்தனை பேர் உலகத்தில் அவங்க பகைத்தாலும் அவங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள் மேலே கூறின ஆசீர்வாதம் இருக்குதான்னு நீங்களே சாபம் சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க. உங்கள் பிள்ளை தலை மேலே நீங்கள் சொன்ன சாபம் தான் இருந்துச்சுன்னா எப்படி உலகத்தில் அவங்களால நிற்க முடியும்? அவர் சொல்கிறார், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவன் சிரசின் மேல் மேலே எப்பவுமே அவன் தலை மேலே அந்த ஆசீர்வாதம் இருக்குது. எப்பவுமே அவன் மேலே நல்லா யாரும் ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே என்ன கூறணும்? அவங்க வெளியே போகும்போது அவங்க தலை மேலே அவங்க ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்கள் கூறின ஆசீர்வாதம் அவங்க தலை மேலே. அப்போ தான் யார் அவங்கள அழித்தாலும் தொட முடியாது. யார் அவங்கள என்ன பண்ணாலும் அதுதான் யோசிப்பு. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் இருந்தது. சங்கீதம் 115 12-15. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். வேணுமா வேணாமா? சில பிள்ளைங்க நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு தெரியும். கர்த்தருக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு தெரியும். அந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவர், என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கும். என் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கணும்? பெரிதாக இருக்கும். ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயில் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்ல. ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் சந்ததியிலையும் சந்ததியுடைய கர்த்தருடைய வார்த்தை நீங்காமல் இருக்க வேண்டுமா? 3 யோவான் 2:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டும். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும்போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு.
மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஐஸ்வர்யவான லாசரம் பார்த்தீங்களா? ஐஸ்வர்யவானெலாம் சம்பூர்ணமாக சாப்பிட்டார். நல்ல விலை உயர்ந்த உடையெல்லாம் போட்டு வகை வகையாக விருந்தெல்லாம் சாப்பிட்டார். நாங்கள் வாசப்படியில் யார் இருக்கா? லாசர். ஐஸ்வர்யவான் சாப்பிடும்போது எதாவது கீழே விழுந்துச்சுன்னா எத்தனை போய் யாருக்கு கொடுப்பாங்க? அவருக்கு ஸ்நேகிதர்லாம் இல்லை. யார் வந்து பார்ப்பா? உடம்பெல்லாம் பரு. லாசருக்கு உடம்பெல்லாம் யார் வந்து லாசரை பார்க்க யார் வந்தாவான்? சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை கேட்டாலே பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். லாசரு பார்க்க யார் வந்தா? நாய்கள் வந்து என்ன பண்ண பருக்களை அவனுங்க நண்பர்கள் இல்லை, சொந்தக்காரர் இல்லை. ஒரு நாள் வந்துச்சு, 2 பேரும் உலகத்தில் என்ன பண்ணாங்க? கண்ணை மூடினாங்க. கண்ணை தேவ தூதர்கள் வந்து லாசர் என்ன பண்ணுறாங்க? அப்படி ஐஸ்வர்யவான் கண்ணை மூடி கண்ணை திறந்தால் எங்கே இருக்கிறோம்? தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. உலகத்தை நல்லா அனுபவித்தான். ஆனால் கண்ணை மூடினா எங்கே? பார்த்தா தூரத்தில் பார்த்தா யார் இருக்கா? இல்லை, கெஞ்சுறார், கொஞ்சம் அனுப்புங்க. இந்த நுனி விரலை தொட்டு என் நாக்கில் கொஞ்சம் அனுப்புங்க. லாசர் தாங்க முடியல, வேதனையினால் தாங்க முடியல. இல்லைப்பா, பெரிய பிளவு இருக்குது, அங்கேருந்து இங்கே என்ன செய்ய முடியாது. அப்போ கெஞ்சுறான், என்னை போல் 5 பேர் என் சகோதரங்க பூமியில் இருக்கிறாங்க, அவனை இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, கொஞ்சம் லாசரை அனுப்புங்க. அங்கே அவனுக்கு போய் சொல்லுங்கள், எச்சரிக்கை சொல்லுங்கள். அவங்கள என்ன மாதிரி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க, உலகத்தை அனுபவிக்கிறாங்க. கண்ணை மூடினா என்ன ஆகுன்ற கவலையே இல்லைப்பா. அங்கே பூமியிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு பூமியிலேயே அவங்க சொன்னால் கூட கேட்காதவங்க இங்கேருந்து போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அதுதான் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. 7வது, pray for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 23:27-20. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்களை முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக அழும். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். ஆண்டவர் வரும் சொன்னால் வருமா வராதா? அந்த மாதிரி நாள் வரும். அந்த மாதிரி நாள் ஒரு அழுங்கன்ற உங்கள் பிள்ளைங்களுக்காக அழுங்க. ஏன்னா அந்த நாட்கள் உங்கள் பிள்ளைங்க அதில் பாதிக்கப்படக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க அந்த நாட்களில் என்ன செய்யக்கூடாது? ஏன்னா மீதி பேர் பாதிக்கப்பட்டவங்க அவங்க பிள்ளைப்படுற வேதனையை அவங்களால என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. அந்த வேதனை அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பிள்ளைங்க படுகிறத அவங்களால தாங்க முடியாது. அந்த நாட்கள் வரும். உங்கள் பிள்ளைங்களுக்கு அது வராதபடி என்ன செய்யுங்க? அழுங்கள் பிள்ளைகளுக்காக. 1 சாமுவேல் 1:10-11-20-27. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோமா? இன்னைக்கு செய்கிறோமான்னு பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி உங்கள் பிள்ளைங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா? சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல்
நினைத்தருளி உம்முடைய அழியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கத்திப்படுகிற ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீங்களா? அவங்க பிள்ளைங்களுக்காக பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தால் உமக்காக நான் இதை செய்கிறேன். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீங்களா? அழுது பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறான். அழுது மிகவும் அழுது பிள்ளைகளுக்காக பொருத்தனை பண்ணி சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். விசேஷமாக எனக்கு பிள்ளை வேண்டும், எனக்கு பிள்ளை வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள் அன்னாளை போல ஜெபிக்கணும். அன்னாளை போல என்ன செய்யும்? தேவனுடைய ஆலயத்தில் கண்ணீரோடு ஆண்டவரே மிகவும் அழுது மனங்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமிறான். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தருக்கு பணிவிடை. இப்படி பிள்ளைக்காக ஜெபம் பண்ணால் அந்த பிள்ளையின் மேலே ஆசீர்வாதம் வருதா வரலையா? ஆண்டுடைய சமத்துவ பிள்ளைக்காக அழுது ஜெபிக்கும் பொழுது ஒரு தாயுடைய ஜெபம், ஒரு தாய் தன் பிள்ளைக்காக மனங்கசந்து அழுது ஜெபித்தால் அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளையின் மேல் வருதா இல்லையா? 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமுவேல் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா ஆண்டவர் அது நடக்காமல் விடுறதில்லை. ஒரு வார்த்தை கூட கீழே விழாது. ஒரு வார்த்தை கூட கர்த்தர் கூட இருக்கிறார். அவன் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் சொன்னால் நடக்கும். சாமுவேல் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது நிச்சயமாக என் ஆண்டவர் கூடிய இருக்கு. அவன் சொன்னான், அந்த வார்த்தை தரையில் என்ன செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை கூட தரையில் ஆண்டவர் விழவிடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தூண் முதல் பெர்சேபா மட்டுமில்லை சகல இஸ்ரவேலுக்கும் எல்லாருக்கும் தெரியும். இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இவன் கர்த்தருடைய எல்லாருக்கும் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் ஒன்று கூட தரையில் என்ன செய்யாது, ஆண்டவர் அவன் கூட இருக்கிறான். ஒரு தாய் போய் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தை தன் பிள்ளைக்காக ஜெபித்தால் அந்த ஆசீர்வாதம் யார் மேலே வரும்? பிள்ளை மேலே வரும். அதனால் உங்களுக்காக எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேலே வேணுமா? ஜெபம் பண்ணணும். ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? போராடி ஜெபிக்கணும். உட்காந்து கதை பேசிக்கின்னு எல்லாம் அன்லிமிட்டட் ஃபோன் வந்துட்டதுனால டைமே முந்தையாவது 3 நிமிஷத்துக்கு ஒரு கால்னோன்னா ஐயோ பில் ஆகிடுமேன்னு நிறுத்திடுவாங்க. அந்த காலத்துலலாம் 3 நிமிஷத்துக்கு ஒரு கணக்கு வரும், பில் ஏறினே போகும். இப்போ முக்கால்வாசி எல்லாம் அன்லிமிட்டட். ஃபோனை எடுத்தால் நீங்கள் போயினே இருக்கலாம், ஃபோனை எடுத்தால் மணிக்கணக்காக போகலாம். அந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க நல்லா, எல்லாருக்கும் தெரியும் உங்கள் பிள்ளைங்க கர்த்தர் அவங்களோடு இருக்கிறாருன்னு. எல்லாருக்குமே சாமுவேல் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அது போல் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்னான்னு தெரில,
எல்லாருக்கும் நேராக ஆண்டவர் அவங்கள தான் பார்த்து பேசுகிற மாதிரி முழிச்சுன்னு இருக்கிறான். இது எனக்கு தான் இன்றைக்கி இந்த பிரசங்கமே எனக்காக தான் வந்திருக்கு போலன்னு பயந்துன்னு ஒரு அலையிலையும் வரல, ஒரு ஆமியனும் வரல. ஐயோ என்னை பார்த்து தான் சொல்கிற மாதிரி இருக்குது. யாருன்னா எங்களை பற்றி போய் சொல்லிட்டாங்களா, போதகர் காதல் எதாவது போட்டாங்களா நம்மளை பற்றி? அப்படியே ஒரு மாதிரி பார்த்தீங்களா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா பார்க்கலையா? அது எப்போ அப்படி வரோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நேராக பேசுகிறாருன்னு வைங்க, அவங்க எங்கே பார்க்க முடியாது. ஐயோ என்ன தான் ஒவ்வொரு வசனமும் நேராக என்கிட்ட தான் வருது, என் குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறாருன்னு அந்த உணர்வு வந்துச்சுன்னு வைங்க, அப்படியே அமைதிடுவாங்க, அமைதியாகிடுவாங்க, சத்தமே வராதாங்க. எல்லாமே அவங்க நன்மைக்காக தான். ஆண்டவர் எதுக்கு பேசுகிறார்? உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். சில்ட்ரன் ஆர் எ ஹெரிட்டேஜ் ஆஃப் த லார்ட். பிள்ளைகள் கர்த்தரால் வரும். முதலாவது ப்ரேயர் ஃபார் விஸ்டம், ஞானத்திற்காக பண்ணி கேட்கணும். சாலமோன் கேட்டது போல் என்ன செய்ய, ஆண்டவரே இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயிலும் அதிகமாக இந்த ஆசீர்வாதம் அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம். இரண்டாவது வைஸ் சன், ஞானமுள்ள, நீதிமொழிகளில் சாலமோன் சொல்கிறார், ஞானமுள்ள மகன் என்ன செய்வான்? பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவான் அவன் செய்வதெல்லாம். மூன்றாவது மை சன், என் தகப்பனை போல சொல்கிறார், இதெல்லாம் செய்ய மகனே, இதெல்லாம் நீ செய். நான்காவது டிசிப்ளின் யுவர் சில்ட்ரன், உன் பிள்ளைகளை செஞ்சு, அப்போ தான் அவன் ஆத்மாவை காப்பாற்ற முடியும். அவன் இஷ்டத்துக்கு விட்டன்னு வைங்க. ஐந்தாவது ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட், உன் தகப்பனையும் உன் தாயையும், இதுதான் ஆசீர்வாதம். பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதில் தான் உனக்கு, அப்போ தான் நீ நல்லா இருப்ப, அப்போ தான் உலகத்தில் நீ எப்படி இருப்ப, நல்லா. ஆறாவது பிளெஸ்ஸிங்ஸ் ஆன் த, பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் கூறணும். அவங்க ஆசைப்பட்டான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் பிள்ளை மேலே கையை வையணும். பிள்ளைங்க தாய்மார்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் வச்சு, ஆண்டவரே என் பிள்ளைகளை அணைத்து கொள்ளும், என் பிள்ளைங்க மேலே கையை வைத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீங்களும் ஆசீர்வாதம் கூறணும், பிள்ளைங்க மேலே நீங்களும் என்ன செய்யணும். ஏழாவது ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம். எனக்காக அழாதீங்க, எனக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. அன்னால் மனம் கசந்து மிகவும் அழுது தேவனோட ஒரு பொருத்தனை அந்த பிள்ளையின் மேலே அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. பிள்ளை சாமுவேல் வளர்ந்து கர்த்தர் அவனோடு இருந்து அவன் வார்த்தைகளை ஒன்றாகிலும் தரையில் விழ, இஸ்ரவேல் முழுவதும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று விளங்கிற்று. கர்த்தர் அந்த மாதிரி கர்த்தர் மிகவும் பெரிய அளவில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு என்ன செய்யணும், சரி. ஆக இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய்க்கூடிய உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், நாளிலே உம்மை போற்றி பாடும்படி தொழுது கொள்ளும்படி உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன், இந்த சுதந்திரத்தை, இந்த பலனை உம்முடைய வசனத்துக்கு ஏற்ற விதம் வளர்க்கும்படி மிகுந்த ஜெபத்தோடு பயபக்தியோடு இன்றைக்கு தியானித்த ஒவ்வொரு வசனத்தின்படி பிள்ளைகளை வளர்க்கும்படி கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளும் இந்த வசனங்களை எல்லாம் ஆண்டவரை கற்றுக்கொண்டு தியானித்து இதன்படி வாழ வேண்டும்
என்ற ஒரு உணர்வை, ஒரு வாஞ்சையை நீர் கட்டளையிட வேண்டுமா? ஒவ்வொரு பிள்ளையுடைய எதிர்காலம் பிரகாசமான ஒரு எதிர்காலமாக இருக்கும்படி இந்த நாளிலே ஆசீர்வதியும். பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் உம்முடைய கையை வைத்து இந்த நாளிலே இந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் பாதுகாப்பீராக. ஒவ்வொருவரும் சத்தியத்திலே நடக்கும்படி நீர் கிருபை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து உனக்கு நன்மை உண்டாகும்படி தகப்பனையும் தாயும் கணம் கீழ்ப்படி. இந்த போதகத்தை தள்ளாதே. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய தேவையெல்லாம் சந்தியும், நல்ல சுகமெல்லாம் தாரும், எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்து இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன்.
வரையும் நடத்தி வந்த